Hello my dear students, இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா CS3301 data structures. இது செகண்ட் இயர் சிஎஸ்சிக்கு தேர்ட் செமஸ்டர் உள்ள பேப்பர். இப்போ எல்லாம் அரியர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க நாளைக்கு. ஸோ லாஸ்ட் மினிட்ல நீங்கள் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்கணும் இந்த பேப்பர்லன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். யூனிட் 1 நேம் என்ன, நமக்கு லிஸ்ட்டுன்னு தெரியும். இதில் என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரிய வேண்டியது ஏடிடினா என்ன. இது நமக்கு 4 மார்க்கில் 2 மார்க்கில் கேட்குற ஒன் ஆஃப் த கொஷின். ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த இதில் இம்பார்ட்டண்டாக படிக்க வேண்டியது அப்படின்னா லிங்க்டு லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் தான் படிக்கணும். இதில் சிங்கிளி லிங்க் லிஸ்ட், சர்க்குலர் லிங்க் லிஸ்ட், டபுளி லிங்க் லிஸ்ட் இருக்கு. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நீங்க சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்டும் சிங்கிளி லிங்க் லிஸ்ட்டும் படிச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு அதை தான் முக்கியமா கேட்பாங்க. அதையும் எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா, சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்டை சிங்கிளி லிங்க் லிஸ்ட்டோட கம்பேர் பண்ணி எழுது. சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்டை சிங்கிளி லிங்க் லிஸ்ட்டா நீ எப்படி கம்பேர் பண்ணுவ, அதை விட இது எப்படி பெஸ்ட்டாக இருக்கும், அதை எப்படி இப்படி சேஞ்ச் பண்ணலாம், இந்த மாதிரி கொஞ்சம் ட்விஸ்டடாக தான் கேட்பாங்களே தவிர டைரெக்டாக சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் எழுது சிங்கிளி லிங்க் லிஸ்ட் எழுதுன்னு கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் அப்படி எக்ஸ்பெக்டும் பண்ணாதீங்க. இந்த யூனிட்ல நல்லா படிக்க வேண்டிய ஒரே கொஷின் இதுதான். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் லிஸ்ட் நமக்கு 4 மார்க்ஸ் 2 மார்க்ஸில் ஸ்ப்ளிட் பண்ணி கேட்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா. இதை கவர் பண்ணால் நமக்கு யூனிட் 1 கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் யூனிட் 2 என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக்ஸ் அண்ட் கியூஸ். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா எவாலுவேட்டிங் அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன். ஓகேவா. இந்த தான் ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் எவாலுவேட்டிங் அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட் ஃபிக்ஸ் கன்வர்ஷன் நமக்கு எந்த கொஷின் பேப்பரில் எடுத்தாலும் எடுக்கிற ஒன் ஆஃப் த கொஷின். ஸோ ஓகேவா. ஸோ இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட் ஃபிக்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்கன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்டாக் எடிட்டினா என்ன, கியூ எடிட்டினா என்ன நமக்கு பேசிக்காக தெரிஞ்ச ஒரு விஷயம். அதோடு சேர்த்து அதுக்கு ப்ரோக்ராம் எப்படி ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ணுவோம், டெலிட் பண்ணுவோம், பீக் ஆப்ரேஷன் எப்படி கண்டுபிடிப்போம், இஸ்எம்டி ஃபங்க்ஷன் எப்படி போடுவோம், ஜஸ்ட் அது வரையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க டிக்யூக்கும். ஓகேவா. இதை கவர் பண்ணிங்கன்னா செகண்ட் யூனிட் கவர் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 3. யூனிட் 3ல ட்ரீஸ் பார்க்கணும். ட்ரீஸ் அப்படின்னாலே ட்ரீ ட்ராவர்சல் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். ட்ரீ ட்ராவர்சல்ல என்ன பார்ப்போம், ஃபர்ஸ்ட் இன்ஆர்டர் ட்ராவர்சல், ப்ரீ ஆர்டர் ட்ராவர்சல், போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சல் நல்லா போட கற்றுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பைனரி சர்ச் ட்ரீ. ஓகேவா. பைனரி சர்ச் ட்ரீ நமக்கு டைரெக்டாக கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஒரு வேல்யூ கொடுத்து அதை இன்சர்ட் பண்ணணும் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் தியரி எழுதிட்டு எனக்கு அதுக்கப்புறம் அவனா ஒரு ட்ரீ கொடுத்து அதில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் என்ன பண்ணணும்னு வேல்யூலாம் எப்படி போகணும்னு நல்லா சொல்லலாம். ஓகேவா. பைனரி சர்ச் ட்ரீனா சிம்பிள் கான்செப்ட் தான். என்ன பண்ணுவோம், ரூட் வேல்யூ இருக்கும், ரூட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறதுலாம் சின்ன வேல்யூவா இருக்கணும், ரூட்டுக்கு ரைட் சைடு இருக்கிறதுலாம் எனக்கு பெரிய வேல்யூவா இருக்கணும். இவ்வளோ தான் கான்செப்ட். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ட்ரீ. எக்ஸ்பிரஷன் ட்ரீ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இந்த யூனிட்ல. ஸோ எக்ஸ்பிரஷன் ட்ரீ நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏவிஎல் ட்ரீ பார்த்துக்கோங்க. ஏவிஎல் ட்ரீக்கு இன்னொரு நேம் என்ன, செல்ஃப் பேலன்சிங் ட்ரீ. ஜஸ்ட் செல்ஃப் பேலன்சிங் கண்டுபிடிச்சு போடுவோம். ஓகேவா. ஹைட் ஆஃப் லெஃப்ட் சப் ட்ரீ மைனஸ் ஹைட் ஆஃப் ரைட் சப் ட்ரீ போட்டு எடுக்கணும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும். அவ்வளோதான் ஏவிஎல் ட்ரீலையும். ஸோ இன்சர்ஷன் டெலிஷன் ஆப்ரேஷன் இது எல்லாத்துக்குமே நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே. இந்த யூனிட்ல கம்பல்சரி நீங்கள் நல்லா அட்டென்ட் பண்ணிடலாம் கொஷின். பார்ட் சியும் இந்த யூனிட்ல தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மோஸ்ட்லி. ஓகே. நெக்ஸ்ட் யூனிட் 4. யூனிட் 4 மல்டிவே சர்ச் ட்ரீ அண்ட் கிராஃப்ஸ். ஓகேவா. மல்டிவே சர்ச் ட்ரீ நமக்கு ரெண்டே ட்ரீ தான், பி ட்ரீ பி பிளஸ் ட்ரீ. இதில் சம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு கொஷின் கேட்டாங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி, ஜாக்பாட் மாதிரி தான், ஈஸியாக அட்டென்ட் பண்ணிட்டு வந்துருவோம். பி ட்ரீயும் நமக்கு தெரியும், பி பிளஸ் ட்ரீயும் தெரியும். ஒரு தடவை நல்லா சம்ஸ் போட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கிராஃப் கேட்பாங்க. அது நமக்கு 4 மார்க்ல இல்லை 8 மார்க்ல கேட்கலாம். ஓகேவா. அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே. மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன், லிங்க்டு லிஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ரெண்டு தான் ஈஸி. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பிஎஃப்எஸ் டிஎஃப்எஸ் அதை நல்லா பார்த்துக்கோங்க. பிஎஃப்எஸ்ஸையும் டிஎஃப்எஸ்ஸையும் விட்டுறாதீங்க. ஓகே. நமக்கு பிக் கொஷின்ல டிஎஃப்எஸ்ஸையும் பிஎஃப்எஸ்ஸையும் தனியாக கூட கேட்டு கொடுக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி நம்ம கொஷின் பேப்பர்ல இருக்கிற கொஷின் அப்படின்னா ஒன்று டிஜிக்ஸ்டார் அல்காரிதமா இருக்கும், இல்லை அப்படின்னா மினிமம் ஸ்பேனிங் ட்ரீயா இருக்கும். இப்படி கேட்டால் நமக்கு மினிமம் ஸ்பேனிங் ட்ரீனா என்னன்னே தெரியாம இன்னும் நம்ம பாதி பசங்க இருக்கும். மினிமம் ஸ்பேனிங் ட்ரீனா என்னது, பிரிம்ஸ் அல்காரிதமும் க்ரூஸ்கல் அல்காரிதமும் சொல்றது தான் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ. ஓகேவா. ஜஸ்ட் ரொம்பவே சிம்பிளான திங். பட் இன்னுமே இதை கூட தெரியாத பசங்க இருக்கும். ஸோ நல்லா கற்றுக்கோங்க. மினிமம் ஸ்பேனிங் ட்ரீன்னு கேட்டாலும் ஏதாவது ஒரு அல்காரிதம் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ யூஸ் பண்ணி எனக்கு இந்த சம்ம சால்வ் பண்ணினாலும் என்ன பண்ணணும், பிரிம்ஸ் இல்லை க்ரூஸ்கல் போடணும். டிஜிக்ஸ்டார் என்னது, சிங்கிள் சோ ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம். ஓகேவா. ஸ்பேனிங் ட்ரீ கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா பிரிம்ஸ் க்ரூஸ்கல், ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம்னு சொன்னாங்கன்னா டிஜிக்ஸ்டார். ஸோ அனதர் நேமையும் நம்ம தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. இதை கம்பல்சரி எல்லா கொஷின்லையும் இருக்க ஒரு கொஷின். ஸோ சாலிடாக நமக்கு இது வந்துரும்னு சொல்லலாம். ஓகேவா. நல்லா இந்த யூனிட் பார்த்துக்கோங்க. இதையுமே நமக்கு பார்ட் சியில் கேட்க சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் யூனிட் 5 சர்ச்சிங் சார்ட்டிங் ஹேஷிங் டெக்னிக். ஓகேவா. சர்ச்சிங்னாலே நமக்கு லீனியர் சர்ச் பைனரி சர்ச் தெரியும். வித் ப்ரோக்ராமோட இந்த யூனிட் படிக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார்ட்டிங்கில் மெர்ஜ் சார்ட்டும் ஷெல் சார்ட்டும் படிச்சுக்கோங்க. இது ரெண்டும் தான் நமக்கு கேட்குற
இருக்கிற ஒன் ஆஃப் த கொஸ்டினாக இருக்கும். மெர்ஜ் சார்ட் ஷெல் சார்ட்லாம் நமக்கு பார்ட் சியில் கூட கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகேவா? லீனியர் சர்ச் பைனரி சர்ச் கூட நமக்கு வந்து ஒரு 3 மார்க் 4 மார்க் ஒரு 8 மார்க் உள்ள தான் கேட்பாங்க. ஹேஷிங் டெக்னிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம்பிளாக கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்து நீ போடணும்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ ஹேஷிங்கில் செப்பரேட் ஹேஷிங், ஓப்பன் அட்ரஸிங், எக்ஸ்டெண்டபிள் ஹேஷிங். ஓகேவா? இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, கம்பல்சரி சார்ட்டிங் பார்த்துக்கோங்க. சார்ட்டிங்கை விட்டுறாதீங்க. இந்த யூனிட்ல எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா ஹேஷிங்கும் சார்ட்டிங்கும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, தெளிவாக பார்த்துக்கோங்க. ஒரு சிம்பிள் கொஷினாக இருந்தாலுமே ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்க. எதையுமே விட்டுறாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினாக தான் இருக்கும். பட் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணாமல் விட்டுறனால தான் உங்களுக்கு மார்க் போகுது, அரியர்ஸ் ஆகுது. இந்த தடவை யாருமே அரியர்ஸ் வைக்காம இந்த அரியர்லேருந்து கிளியர் பண்ணி வாங்க. ஓகேவா? சின்ன சின்ன டாபிக்லாம் நமக்கு 2 மார்க்ஸ். அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த சப்ஜெக்ட்டுக்குன்னு தனியாக வீடியோஸ் போடல நம்ம சேனலில். பட் டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து பைத்தானில் சைபர் செக்யூரிட்டிக்கும் சிஎஸ்சிக்கும் அதாவது ஏடிஎஸ்க்கும் உள்ள சப்ஜெக்ட்டுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் இதில் இருக்க பாதி டாபிக்ஸ், முக்கால்வாசி டாபிக் எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன். அதில் ப்ரோக்ராம்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆக போதே தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு சிங்கிள் லிங்க் லிஸ்ட், டபுள் லிங்க் லிஸ்ட், சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்டாக இருக்கட்டும், ஸ்டாக் எடிட்டி, கியூ எடிட்டியாக இருக்கட்டும், ட்ராவல்சல், பைனரி சர்ச் ட்ரீயாக இருக்கட்டும், ஏவிஎல் ட்ரீயாக இருக்கட்டும், டிஎஃப்எஸ், பிஎஃப்எஸ், இந்த 4th யூனிட் ஃபுல்லாகவே அப்லோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் சர்ச்சிங்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பிளேலிஸ்ட்டோடு. அந்த பிளேலிஸ்ட் செக் பண்ணி இப்போ லாஸ்ட் மினிட்ல போட முடியாதனால அந்த சம் டாபிக்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.